எச்சம் சொன்ன கேட்டீங்களா? என்ன சொல்றது? எனக்கு என்னோட உடம்பு சரியில்லைன்றதால என் உடல்நிலை காரணமாக தான் நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருந்தேன், மாறுதலுக்கு விண்ணப்பிச்சிருந்தேன். அது கூட யாருக்கையும் நான் சொல்லிக்கல, ஏன்னா தெரிஞ்சால் யாரும் போக விட மாட்டேங்க. ஏன்னா 13 ஆண்டு காலமாக ஒரு பெரிய பாண்டிங்கில் இருந்துக்கும், தாயா பிள்ளையா பழகி என்னை விட்டு பிரியது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களை விட்டு பிரியது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். இத்தனை பேர் இவ்வளோ கேட்டு எனக்காக இவ்வளோ நேரம் பெரிய சத்தம் போடும்போது தொண்டை வலிக்குதோன்னு தான் கவலைப்பட்டு உட்காந்துருந்தேன். நான் மனசுக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து இவங்களுக்குலாம் கஷ்டத்தை கொடுத்துட்டோமோ அப்படின்னு. ஆசிரியர்களும் எவ்வளோ சொன்னாங்க, திரும்ப சொல்லிட்டு இருக்காரு இங்கே ட்ரான்ஸ்ஃபரில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் உங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டு என்னுடைய முடிவை நான் மாற்றிக்கிறேன். ஒரு ஆசிரியர் நல்ல ஆசிரியருங்கிறதுக்கு இதை விட பெரிய சான்று என்ன வேணும்? இங்க ஹெச்எம் தான் எங்களுக்கு வேணும், நீங்க வேற ஸ்கூல் போக கூடாதுன்னு தரையிலேயே அமர்ந்து போராடிய மாணவர்கள், உடைந்த குரலோடு தன்னுடைய முடிவை கூறிய தலைமை ஆசிரியர். உங்க அன்புக்கு கட்டுப்பட்டு என்னுடைய முடிவை நான் மாத்திக்கிறேன். இதே பள்ளியிலே நான் தொடரேன். இன்னைக்கு வந்து என்னை இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி போராடினது பெருசு இல்லை. படிப்பையாக என்ன பண்ணணும், 2 கண்ணை பார்த்து நல்லா படிக்கணும். அது எதுவும் நம்மளை காப்பாற்ற, எது மட்டும் தான் நம்மளை காப்பாற்றும், கல்வி மட்டும்தான். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துக்கு பக்கத்துல வடசிறுவள்ளூர் அப்படின்ற ஒரு பகுதி அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஊராட்சி நடுநிலை பள்ளியில 56 வயதான பத்மாவதி அப்படின்றவங்க தான் தலைமை ஆசிரியரா பணி செஞ்சுட்டு இருக்காங்க. கடந்த 13 வருடங்களா மாணவர்களோட தாயா பிள்ளையா பழகியதா கூறப்படுது. அப்படிப்பட்ட தலைமை ஆசிரியர் உடல் ஆரோக்கியத்துக்காக விருப்ப பணி மாறுதல்ல வேறு பள்ளிக்கு செல்ல முடிவெடுத்திருந்திருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கூல்ல சேர்ந்த மாணவர்களும் பெற்றோர்களும் பள்ளிக்கு முன்னாடி நீங்க போகக்கூடாது அப்படின்னு போராடக்கூடிய காட்சிகள் தான் பதிவாகி இருக்கு. காவலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர், நிறைய அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு வந்திருந்திருக்காங்க. இந்த அன்பையும் பாசத்தையும் பார்த்து தான் இந்த பள்ளியிலேயே தொடர்வதா பத்மாவதி அவர்கள் கடைசியில தெரிவிச்சிருந்திருக்காங்க. மாணவர்கள் போராடும் போது கூட உள்ள இருந்து இது அவங்களுக்கு கஷ்டமாச்சு, அவங்களுக்கு நம்ம கஷ்டம் கொடுத்துட்டோமோ, பிள்ளைங்களோட தொண்டை என்ன ஆகுமோன்னு யோசிச்சு வருத்தப்பட்டாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயமே போதும்ல அவங்களுடைய மனசு தங்கும்னு சொல்றதுக்கு. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்குவோர் GT Holidays, MCR Pure Cotton Club, ஜெயச்சந்திரன்.